ஹாய் எவ்ரிவான், வணக்கம். உங்கள் எல்லாருக்கும் நேரம் இருக்குன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இன்னைக்கு நாம ஒரு மிகப்பெரிய ரகசியத்துக்குள்ள போக போறோம். இது நம்மோட பிராண்ட் நியூ பிளேலிஸ்ட் மிஸ்ட்ரி ஃபைல்ஸோட 3வது எபிசோட். இன்னைக்கு நாம் பேச போற விஷயம் பழங்காலமாக கதை போல சொல்லப்படும் ஒரு ரகசிய கூட்டமைப்பை பத்தி. இது இந்தியாவோட இலுமினாட்டி மாதிரி, ஆனா அதை விட ரொம்ப பெருசு, இன்னும் அதிகமாக ரகசியமாக இருக்கலாம். ஆனா நான் பேசுறது பெரிய 9 அன்னோன் மெனை பத்தி. கற்பனை பண்ணி பாருங்க. கிறிஸ்துவ பிறப்பதுக்கு முன்பு 273 வருஷம் ஒரு பெரிய ரத்த களரி யுத்தம் நடந்துச்சு. லட்சக்கணக்கான மேல் பேர் உயிரிழந்த அப்புறம் பெரிய இந்திய மன்னன் அசோகா ரொம்ப மனசு உடஞ்சு போயிட்டாரு. சில அறிவு, சில ரகசியங்கள் தவறான இதுக்கு போனா அது எவ்வளவு ஆபத்தானு அவருக்கு புரிஞ்சிச்சு. ஸோ கதைப்படி அவர் ஒரு ரகசிய கூட்டமைப்பு உருவாக்கினார். அதான் 9 அன்னோன் மென். இந்த 9 பேரோட முக்கிய வேலை என்னன்னு தெரியுமா? ரகசிய தகவலை பாதுகாக்கிறது, இன்னும் அதை டெவலப் பண்ணணும். வெளியில தெரியாத கூடாது ரொம்ப சக்தி வாய்ந்த விஷயங்கள். அது நல்லதுக்கும் இருக்கலாம், அது கெட்ட விஷயமாவும் இருக்கலாம். ஆனா அது மனிதன் குலத்தையும் மாற்றக்கூடிய அறிவு. இந்த 9 பேருக்கும் ஒரு சிறப்பான புக்கு இருக்கும். அந்த புக்கில் ரகசியம் அறிவு நிறைந்திருக்கும். இது வெறும் யூஷுவல் புக் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ப்ரோபகண்டா. மக்களோட சிந்தனை எப்படி மாறுது, அது முதல் மிக்ரோபயாலஜியோட மிக நூலான ரகசியங்கள் வரை எல்லாமே அதில் இருக்கா. ஆனால் இதில் இன்னும் அதிசயமான விஷயம் இருக்கு. அந்த புக்கு சில ஆன்டி கிராவிட்டி பற்றி ரகசியங்கள் கூட இருக்கு. ஆமாம், நீங்கள் கேட்டது கரெக்ட். அதோட டைம் டிராவல் பற்றி ரகசியங்கள் கூட இருக்கு. காலப்பயணமா, அது வெளியில் வந்தால் வரக்கூடிய ஆபத்தையும் யோசிப்பாருங்க. சில சமயம் இந்த முக்கிய தகவல் லீக் ஆகி வெளியில் வரும். உதாரணத்துக்கு ஜூடோன்னு சொல்கிற மார்ஷல் ஆர்ட் புக் ஆஃப் ஃபிசியாலஜி இருந்து வெளியான தகவல் அடிப்படையில் உருவானதுன்னு சொல்கிறாங்க. இந்த அன்னோன் மென் ஓட எண்ணிக்கை எப்போவுமே 9 பேர் தான். அவங்க வெளியில் நேரடியாக பேசுறது ரொம்ப கம்மி. வெஸ்டர்ன் இலுமினாட்டி மாதிரியே இவங்க பற்றி பழங்காலத்திலேருந்து இருந்தவங்க எப்போ இருக்கவங்க பற்றி ரொம்ப கதை கேட்கலாம். இதில் இன்னும் ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னு தெரியுமா? இந்த 9 பேரும் இந்தியன்ஸ் மட்டும் இல்லை, அவங்க உலகம் முழுவதும் பரவி இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதோட அவங்க சில பெரிய முக்கிய பதவிகளை இருக்காங்கன்னு கூட தான் கதை இருக்கு. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் உலகத்திலேயே ஒரு பெரிய அதிகாரமான பொசிஷன்ல இருக்காரு. இவங்க ஒருத்தராக கூட இருக்கலாம். இப்போ இந்த 9 அன்னோன் மென் சதிக்கப்படுற மாதிரி சில பேர்களும் பார்ப்போம். இதை கேளுங்க. பாத நூற்றாண்டுல இருந்து பாப் சில்வஸ்டர் 2ன்னு ஒருத்தர், ஒரு பாப் இந்த ரகசிய கூட்டமைப்பில் இருக்காராம். நம்ப முடியாத விஷயம் தானே. இன்னும் நமக்கு நெருங்கிய காலத்துல விக்ரம் சாராபாய்னு ஒரு பெரும் சந்தேகப்பட்ட லிஸ்ட்ல இருக்காரு. தெரியாதவங்களுக்கு அவர் தான் இந்தியாவோட ஸ்பேஸ் ப்ரோக்ராம் ஆரம்பிச்சவர். பெரிய ஞானி, ஆனா பழங்கால ரகசியம் அறிவும் அவருக்கு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்றாங்க. ஸோ நீங்க எல்லாருமே என்ன நினைக்கிறீங்க? இந்த 9 அன்னோன் மென் கதையை வெறும் ஒரு அதிசயமான கதையா, பழங்கால கதை போல சொல்லி வரும் ஒரு மீட்டா, இல்ல இதுக்கு பின்னாடி இன்னும் பெரிய விஷயங்கள் இருக்கா? 1000 வருஷத்துக்கு முன்பு உருவான ஒரு ரகசிய கூட்டமைப்பு இப்போவும் ரகசியமாக வேலை செய்துக்கிட்டு இருக்கு. பெரிய அறிவை நம்மளால விட்டு பாதுகாக்கிறாங்களா? கண்டிப்பா யோசிக்க வேண்டிய விஷயம் தான், ரைட்? உங்க கருத்துக்களை காமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நீங்க இந்த 9 அன்னோன் மெனை பத்தி முன்னாடி கேட்டிருக்கீங்களா? இந்த மாதிரி ரகசிய கூட்டமைப்பு இருக்குன்னு நம்புறீங்களா? உங்க ஒப்பீனியனை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க. மிஸ்ட்ரி பிடிச்சா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் டைம் இருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம மிஸ்ட்ரி ஃபைல்ஸ் பிளேலிஸ்ட்ல இன்னும் பெரிய ரகசியங்கள் இருக்கு. அடுத்த தடவை நாம் வேற ஒரு அதிசயமான விஷயத்துக்குள்ள போக போறோம். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் அடுத்த வீடியோல பார்ப்போம்.